1911 ஜூன் மாதம் 14 கிட்டத்தட்ட 113 வருஷத்துக்கு முன்னாடி ஜெனட்டி என்ற ட்ரெயின் ரோமிலிருந்து இட்டாலிக்கு போறதுக்காக ரெடியாக இருந்துச்சு. அந்த காலத்தில் இது ஒரு ஆடம்பர ட்ரெயின் ஆயிருந்துச்சு. அதனாலவே கோடீஸ்வரங்கள் மட்டும்தான் போக முடிகிற மாதிரி அதோட டிக்கெட் விலை கூட இருந்துச்சு. ஆடம்பர ட்ரெயினோட லிஸ்ட்ல இதுதான் முதல் ட்ரெயின் ஆனதுனால அன்னைக்கு டிக்கெட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நிறைய பேர் அந்த ட்ரெயினில் பயணம் செய்ய வந்தாங்க. பயணம் மட்டுமல்ல, அவரோட இடம் வர வரைக்கும் சாப்பாடு தண்ணி எல்லாமே ஃப்ரீ தான். மொத்தத்துல 100 பயணிகளும் 6 வேலைக்காரங்களும் இருந்தாங்க. இந்த ட்ரெயின் போகிறது ரொம்பவே இயற்கை அழகுள்ள இடங்களில் இருந்து தான். ட்ரெயின் உள்ள இருந்து அது பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று தோணும். அதுக்கும் மேல லம்போர்கினி மலையில் உள்ள 1 கிலோமீட்டர் நீளமுள்ள டனலுக்காக பேசஞ்சர்ஸ் எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரெயின் போறது பார்க்கும்போது வெளியே உள்ள ஆளுங்க அதை பார்த்து கை வீசி காமிப்பாங்க. அந்த ட்ரெயின் பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சு. இப்படியெல்லாம் நல்லாவே போயிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த லம்போர்கினி டனலும் வந்துச்சு. அந்த டனலுக்குள்ள இந்த ட்ரெயின் முழுசாக போனது. ஆனா டனலோட மறுபக்கத்தில் இருந்து ட்ரெயின் வெளியே வரவே இல்லை. டனலுக்குள்ள போன ட்ரெயினுக்கு என்ன நடந்துச்சு? எதனால அது டனலோட வெளியில இருந்து வரவே இல்லை? அதுக்குள்ள இருந்த பேசஞ்சர்ஸ்க்கு என்ன ஆச்சு? இதோட பதில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணலாம். என்ன ஆச்சு என்று தெரிய டனலுக்குள்ள போனப்போ ட்ரெயின் அதுக்குள்ள இருக்கல. சில மணி நேரத்திலேயே இந்த ட்ரெயின் மிஸ்ஸிங் என்றுள்ளது காட்டு தீ போல ஸ்ப்ரெட் ஆச்சு. இன்வெஸ்டிகேட்டர்ஸும் போலீஸும் வந்து அந்த டனல் முழுசாக செக் பண்ணாங்க. காரணம், இந்த டனலுக்குள்ள ஏதாவது பெரிய குழி இருக்குமா, அதுக்குள்ள வீழ்ந்திருக்குமா என்று சந்தேகம் பட்டாங்க. ஏன்னா அந்த ட்ரெயினுக்கு ஒரு என்ஜினும் 3 போகியும் மட்டும்தான் உள்ளது. ஃபுல்லாக பார்த்துட்டு கூட ட்ரெயினோட ஒரு அடையாளம் இருக்கல. சில வருடங்கள் அப்படியே போச்சு. இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கும் யாதொரு ஆதாரமும் கிடைக்கல. இட்டாலி நியூஸ் பேப்பரில் 106 பேசஞ்சர்ஸ் கொண்ட அந்த ட்ரெயின் காத்தில் மறைஞ்சது என்ற மாதிரியான வார்த்தைகள் தினம் பிரதி வந்துட்டே இருந்துச்சு. நம்பிக்கையை என்றும் கைவிட கூடாது என்று சொல்ற மாதிரி இந்த ட்ரெயினில் பயணம் செஞ்ச 2 பேர் மெக்சிகோவில் இருக்காங்க என்றொரு செய்தி கேட்கப்பட்டுச்சு. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அந்த 2 பேரையும் தேடி போனாங்க. அப்ப அந்த 2 பேர் சொன்னது, அந்த ட்ரெயின் டனலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே நாங்க அதுக்குள்ள இருந்து குதிச்சிட்டோம். ட்ரெயின் டனல் பக்கத்துல வந்த போதே அங்க நிறைய புகையும் அப்புறம் ஏதோ விசித்திரமான சத்தமும் கேட்டுச்சு. அப்போ எங்களுக்கு பயம் வந்து அந்த ட்ரெயின்ல இருந்து குதிச்சிட்டோம் என்றுதான் சொன்னது. இந்த ட்ரெயின் மெல்லமாக போனதுனால குதிச்சப்போ எங்களுக்கு பெருசா ஒன்றும் ஆகலனாலும் சுயநினைவு இல்லாம போயிடுச்சு. அதனால அதுக்குள்ள ட்ரெயினுக்கு என்ன ஆச்சு என்பது எங்களுக்கு தெரியாது. அப்புறம் நாங்க மெக்சிகோவில் எப்படி வந்தோம் என்று கூட எங்களுக்கு தெரியாது என்று சொன்னாங்க. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இவர் 2 பேர் ட்ரெயினில் இருந்ததாகவும் மென்டல் ப்ராப்ளம்ஸ் ஒண்ணுமே இல்லை என்றும் கண்டுபிடிச்சாங்க. இப்ப பாக்கியுள்ள 104 பயணிகளோட நிலைமை என்னாச்சு என்பது யாருக்குமே தெரியல. இப்போ இந்த டனல் முழுசாக க்ளோஸ் பண்ணி சீல் வச்சுட்டாங்க. சிலர் இதை பத்தி சொல்றது ஏதாவது சூப்பர் நேச்சுரல் பவர் இதை கொண்டு போயிருக்கும் என்று, இல்லைனா இது டைம் டிராவல் லூப்பில் சிக்கியிருக்கும் என்றுதான். ஆனாலும் இந்த ட்ரெயினுக்கு என்ன ஆச்சு என்பது யாராலையும் கரெக்டாக சொல்ல முடியல. சரி, அப்படி இந்த ட்ரெயின் டைம் டிராவல் லூப்பில் சிக்கியிருந்தா கூடவும் அதை சரி என்று வைக்க சில விஷயங்கள் நடந்துச்சு. இந்த ட்ரெயின் பல இடத்திலும் பிரத்யட்சமானது. மெக்சிகோவில் உள்ள டாக்டர் 104 ஆளுங்களை டயக்னோஸ் பண்ணிருக்காரு. அதில் எல்லாரும் கோட்டும் சூட்டும் போட்டவங்க. அவரெல்லாம் இட்டாலியன் மொழி பேசுறவங்க. ஆனா இவருக்கு சுயநினைவு கிடையாது. தங்கள் யார் என்று கூட அவருக்கு தெரியல. இந்த விஷயம் உலகத்துல தெரியறதுக்கு முன்னாடியே இந்த 104 ஆளுங்களும் அவரை டெஸ்ட் பண்ண டாக்டரும் ரொம்ப விசித்திரமான முறையில காணாம போறாங்க. அதனாலவே இந்த 104 பேஷண்ட்ஸ் அந்த ட்ரெயினில் பயணம் செஞ்சவங்களா என்று நிரூபிக்கவும் முடியல. இதுல அதிசயம் என்னன்னா, இந்த 104 ரோகிகளும் ஒன்னாகவே அட்மிட் ஆயிட்டு ஒன்னாகவே திருப்பி காணாம போறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு இந்த ட்ரெயின் பத்தியான ஒரு விவரங்களும் தெரியாம போனப்போ, இது பத்தி எல்லாரும் மெல்ல மெல்ல மறக்க தொடங்கினப்போ இது பத்தியான இன்வெஸ்டிகேஷன் கூட மறக்க தொடங்கினாங்க. அன்று முதல் இன்னி வர இந்த ட்ரெயின் ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்கு. இதோட இன்வெஸ்டிகேஷன் நிறுத்தினாலுமே இந்த ட்ரெயின் இப்போது அங்கங்க பிரத்யட்சமானது இன்னைக்கு முடியல. இந்த ட்ரெயின் ரஷ்யா, ஜெர்மனி, மெக்சிகோ, உக்ரைன் இங்கெல்லாம் பார்த்ததாக நிறைய பேர் சொல்றாங்க. 1955 உக்ரைனில் இந்த ட்ரெயின் வந்து நின்னுச்சு. அந்த ஸ்டேஷன் ரொம்பவே சின்னதான ஒரு ஸ்டேஷனா இருந்துச்சு. ராத்திரி காலங்களில் ஒரு ட்ரெயின் மாஸ்டர் தன்னோட ஸ்டேஷனில் ஒரு என்ஜினும் 3 போகியும் உள்ள ஒரு ட்ரெயின் வந்ததாக பார்த்தேன் என்று சொன்னாரு. இது கண்டிப்பாக ஜெனட்டி ட்ரெயினாகத்தான் இருக்கும் என்று நினைச்சு அந்த டைமில்
அங்க வேற ஒரு ட்ரெயினும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை என்று சொன்னார். இந்த நியூஸ் லோக்கல் அத்தாரிட்டிக்கு சொல்றதுக்கு முன்னாடியே அந்த ட்ரெயின் அங்க இருந்து மறைஞ்சு போனது. இதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்போ இந்த ஸ்டேஷன் ஒரு கல்லறைக்கு மேலதான் இருக்குது. யுத்தம் நடக்கிற டைம்ல 2000க்கும் மேலான யோதாக்கள் இறந்ததாகவும் கூறப்படுது. ஆனா அதுக்கும் இந்த ட்ரெயினுக்கும் என்ன சம்பந்தம் என்றுதான் நீங்க இப்ப நினைப்பீங்க. சில இன்வெஸ்டிகேட்டர்ஸ் சொல்றது இது பாதாள உலகத்தில் இருந்து வந்திருக்கலாம் என்று. இன்னொரு விஷயம், 1911 தான் இந்த ட்ரெயினோட நிர்மாணம் ஆனாலுமே 1840 மெக்சிகோவில் இந்த மாதிரியான ட்ரெயின் பார்த்தவங்களும் இருக்காங்க. இந்த ட்ரெயினோட விசித்திரமான உருவத்தை பார்த்து இப்போதும் எல்லாரும் இட்டாலியில் பேசுறாங்க. பல சமயத்தில் பல இடங்களில் இந்த ஒரு ட்ரெயின் வந்து போறதுனால இந்த ட்ரெயின் டைம் டிராவல் லூப்பில் சிக்கிருக்குமா? 1911 பண்ண இந்த ட்ரெயினை எப்படி 1840 ஜனங்கள் பார்த்திருப்பாங்க? வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் இந்த லம்போர்கினி டனல் முழுசாக நாசமாய் மண்ணோட மண்ணாச்சு. இந்த ட்ரெயின் டைம் டிராவல் லூப்பில் சிக்கினதா இல்ல அந்த டனலுக்குள்ள பெரிய குழியில் வீழ்ந்து எல்லாரும் மண்மறைந்து போனாங்களா? ஜெனட்டி ட்ரெயின் பத்தி இப்படி நிறைய விஷயங்கள் சொன்னாலுமே இது நிரூபிக்க யார்கிட்டையும் எந்த ஆதாரமும் இல்லை. உண்மையிலே டைம் டிராவல் இருக்கா? இதுக்கான வீடியோ கமெண்டில் சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.